நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் அருமையான வரைபடம் பார்க்க போகிறோம். குழிக்கணக்கினுடைய பலன் மற்றும் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் போன்ற பல தகவல்கள், கடைசியாக பல கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதையுமே சேர்த்து பார்த்துருவோம். இந்த வரைபடம் சவுத் ஃபேஸிங், தெற்கு அதாவது தென்கிழக்கு தென்மேற்கு, சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட். ஈசான மூலையில் 3 நண்பர்கள் இருப்பாங்க. இவர் மூத்த நண்பர் தான் இந்த செப்டி டேங்க், அதாவது சந்திரன். இவர் தாத்தா மாதிரி கன்னி மூலையில் இருக்கிறவர் உயரமாக இருப்பார், ராகு. ஈசான மூலையில் இருக்கிறவங்க மைல்டாக இருப்பாங்க, ரொம்ப சாஃப்ட் நேச்சர். வாயுமூலையில் இருக்கிறவர் கொஞ்சம் ஹார்டாக இருப்பார். சவுத்து வெஸ்ட்டில் இருக்கிறவர் எக்கச்சக்க கோபக்காரர், சிரிச்சியே பேச மாட்டார். இதுதான் கன்னிமூலை. இப்போ வீட்டுக்கு உள்ளே போகிறோம். ஸோ இந்த 3+1 4+1 5 5G. ரிஷபம் கன்னி மகரத்திற்கு யோகம். 28 காலுக்கு 45 159 குழி. யானை மனை. யானை மனை வச்சு கட்டினோம்னா அதீதமான ஆரோக்கியம் உண்டாகும். யாருக்கெல்லாம் கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இருக்கோ அவங்கெல்லாம் யானை மனை வச்சு கட்டினோம்னாக்கா ஆரோக்கியம் மிகுதியாக இருக்கும். அப்போ யானையை வச்சு நான் வாஸ்து பண்ணலாமா சார்? யானையை வச்சு கிரக பிரவேசம் பண்ணலாம். பசுமனை வச்சு வீடு கட்டுறது, பசுவை வச்சு பண்ணுறதா சார்? அப்படி தான் பண்ணுறாங்க. சமீபத்தில் ஒரு அன்பர் இந்த மாதிரி யானைமனை வச்சு வாஸ்து பூஜை பண்ணியிருந்தார். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி மன்னர்கள் ஆட்சியில் தான் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி சமீபத்தில் ஆந்திராவில் ஒரு மினிஸ்டர் இதே மாதிரி யானையை வச்சு வாஸ்து பூஜை பண்ணார். சமீபத்தில் தமிழ்நாட்டிலையும் ஒரு அன்பர் பண்ணார். யானைமனை வச்சு கட்டுறது சிறப்பு. இப்போது இது பார்க்கிங்கு, மாடிப்படி, என்ட்ரன்ஸு, பெரிய ஹாலு 17x16. இது ஒரு பெட்ரூம். ஈசானத்தில் பெட்ரூம். அப்பா அம்மா படுப்பதற்கு. யாரெல்லாம் அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பொருள் சேர்க்கையும் மன அமைதியும் கிடைக்கும். என்ன சார் எங்கள் அப்பா இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்ருக்காரு, என் பொண்டாட்டியை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, நான் நிம்மதியாகவே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கரைச்சல் நடந்துகிட்ருக்கு, எங்கள் அப்பா பச்சை பொருள் இங்கே காணா அங்கே காணான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கார் என் மனைவியை, அது பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்குறது. என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல. கர்ம வினை உங்களுக்கு போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்த வாசல் இங்கே இருக்கக்கூடாது. இந்த வாசல் சென்டராக வச்சுக்கணும். ஏன்னா அவங்க பீரோவை வைங்க, நீங்கள் கொடுக்குற காசு சேமித்து வைப்பாங்க. உங்களுக்கு இதனால் நோயே வந்துடுது. அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுனால நான் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்குறேன். நிச்சயமாக உங்கள் அப்பாவை 75 ஆண்டு இருக்காருனாக்கா நீங்கள் 85 ஆண்டு இருக்க போகிறீங்கிறது மாத்திரம் உறுதி. வாய்மூலையில் டாய்லெட்டு, யூட்டிலிட்டி, பூஜை ரூமு, கிச்சனு. இங்கே ஒரு பெட்ரூம் போட்டிருக்கோமா, நீங்கள் இங்கே தூங்கிக்கோங்க. தூக்கம் மாத்திரம் நல்லா வருது சார். ஆனால் எதுவும் காலையில் எழுந்த உடனே ஒரு பிரச்சனை. சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. மாத்திரை மருந்து சாப்பிட மாட்டேன்றாரு. தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஹாலில் உட்காந்து டிவி பார்க்குறாரு. திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. என்னையை கொண்டு போய் உங்கள் தங்கச்சி வீட்டில் எடுன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு, சண்டை போடுறாரு. நிம்மதியாக வேலையே பார்க்க முடியல சார். ஆனால் வாசல்லாம் கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் எக்கச்சக்கமாக காசு வருது சார்னா. நீங்கள் டேங்கை மாத்திரம் இங்கே வச்சுருந்தா இப்படி இருக்கும். டேங்கை தூக்கி இங்கே வைங்க, மொட்டை மாடியில் கன்னி மூலையில் இங்கே வைங்க. அப்பாவும் அம்மாவும் திட்டுறதும் உங்களுக்கு அடுத்து எத்தனை வருஷம் திட்டிருக்காங்களோ அத்தனை கோடி உங்களுக்கு சேரப்போகுது. இப்போ 10 வருஷம் தான் மொத்தமே திட்டிருக்காருன்னா உங்களுக்கு 10C கிடைக்கும். ஏன்னா இறைவன் உங்களுக்கு எல்லாமே பொறுத்ததுனால உங்களுக்கு 10C கொடுப்பார். நீங்கள் உங்கள் பையனுக்கு கொடுக்கலாம். அதை திட்டுறது காது 2 காது கொடுத்துருக்காரு இறைவன். ஒரு காதில் வாங்குங்க, ஒரு காதில் விட்டுருங்க. அப்புறம் அப்பா அம்மாவை ப்ளஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய பேர் போன விட்டு தான் வருத்தப்படுறவங்க கொல்ல பேர் இருக்காங்க. அப்பா அம்மா ஃபோட்டோவை பார்த்து அழுகிறது, அப்பா போயிட்டாரு அப்புறம் நான் வர முடியலைன்னு சொல்கிறது. எல்லாம் இருக்கும்போது திட்டிக்கிட்டே இருக்கிறதோ இல்லைன்னா அப்பா அம்மாவை கவனிக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் இந்த ரூமில் வச்சு நீங்கள் பாதுகாப்பாக அவங்கள கவனிச்சுக்கோங்க, நிறைவாக இருப்பீங்க. என்னோடய தகப்பனாரை பற்றி நிறைய சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? யார் எல்லாம் தகப்பனாரை பார்த்துக்கிறாங்களோ, அடியேன் இப்போ நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கிறோம். எங்கள் அப்பா எங்கள் கூட தான் இருக்கிறாரு. தாயார் காலம் சென்று 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ எங்கள் அப்பா அவங்களுடைய கவனிச்சிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு பார்த்தோம்னாக்கா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு ரெஸ்ட்லெஸ் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படின்னா என்னது?
சந்தோஷமாக காசு பணம் வர்றது, தொழில் நடக்கிறது, இது எல்லாமே நல்லது நடக்கிறது எல்லாமே இறைவன் கொடுக்குறாரு. அதனால் வந்து நம்ம ஒழுக்கமான வாழ்க்கைக்கு அப்பா அம்மா வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு பெருசாக நீங்கள் கருத்தில் எடுத்துக்காமல் செயல்படுங்க. தெற்க பார்த்த வீடுக்கு நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிறீங்களா, அவசியமாக முருகப்பெருமான பழனி முருகனை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை போய் தரிசனம் பண்ணுங்கள். இந்த கட்டடத்துக்கு உண்டான வயது 93 ஆண்டுகள். நீங்கள் நிறைவாக வந்து தென்முக கடவுளாகிய முருகப்பெருமான் உங்களை வச்சுக்குவார், பொருளை கொடுப்பார். உங்கள் பையனுக்கு திருமணம் நடக்காமல் இருக்குனாக்கா பொண்ணை கொடுப்பார். உங்கள் பையனுக்கு நீங்கள் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு கீழே வரும்போது ஒரு ஃபோன் வரும், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து ஜாதகம் சேர்ந்துருக்கு, நீங்கள் பொண்ணு பார்க்க எப்போ வர்றீங்கன்ட்டு. அப்போ செவ்வாய்க்கிழமை கீழே மலை மேலே இருந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் புதன்கிழமை விட்டுட்டு வியாழக்கிழமை போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருங்க. திங்கக்கிழமை வந்து பூ வைங்க. ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்து கல்யாணத்தை வைங்க. இதுதான் முருகன் செய்வார். வேறு அவருக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது. அவர் நல்லது வேகமாக செய்வார். ஏன்னாக்கா அவர் தனியாக மலை மேலே ராஜ அலங்கோலத்தோடு நிற்கிறார். அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார், நீங்கள் தான் போகாமல் இருக்கிறீங்க, உடனே போங்க. யானை கட்டி வாழ்வானுங்கிறதுக்கு உண்டான பழமொழி. இப்போது வந்து இந்த கேள்வி நேரம் வந்துருச்சு, வாங்க பார்ப்போம். இப்போது கேள்வி என்ன அப்படின்னாக்கா, மீட்டர் பாக்ஸ் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா வீட்லேயும் மீட்டர் பாக்ஸ் இருக்கும். கரண்ட்டு பெட்டி கொடுக்கணும்ல, அப்போ தானே உங்களுக்கு கரண்ட்டு வரும். சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது இல்லையா? கண்டுபிடிச்ச ஆளுக்கு நன்றி. நம்ம எப்போவுமே ஒரு மனசுக்குள்ளே வந்து ஓப்பன் அப் போன டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லைக் யூ, தேங்க்யூ அப்படின்ற ஒரு 5 வார்த்தைகள் ஏதோ ஒரு 100 தடவை சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாம் வந்து சேரும். அதை விட முக்கியமாக எதுவுமே சொல்ல வேணால் நன்றி சொல்லுங்கள். எந்த பொருள் வாங்கினாலும் சரி, எந்த பொருள் பயன்படுத்தினாலும் சரி, நன்றி சொல்லுங்கள். இப்போ அடியன் வந்து இந்த வீடியோவை நான் வந்து அப்லோடு பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி பார்க்குற அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிங்கிறது மாத்திரம் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அது உங்களை உயர்த்தும். அந்த வகையில் மீட்டர் பாக்ஸ் எந்த மூலையில் இருக்கணும்னா, அக்னி மூலையிலையும் வாயு மூலையிலையும் இருக்க வேண்டும். கன்னி மூலையிலையும் ஈசான மூலையிலையும் வைக்கக்கூடாது. தெற்க பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலை கரெக்டாக வந்துடும். ஒரு சில ஆட்கள் கன்னி மூலையில் லெஃப்ட் சைடில் வச்சுருவாங்க, வைக்காதீங்க. கிழக்க பார்த்த வீட்டுக்கு அதே மாதிரி ஈசானியத்தில் வைக்கக்கூடாது, அக்னியில் வைக்கணும். வடக்க பார்த்த வீட்டில் வாயுவில் வைங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மீட்டர் பாக்ஸுக்கு உண்டான அமைப்பு. விளக்கு ஈசான மூலையில் ஏற்றலாமா? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். அணையா தீபம் ஈசான மூலையில் வச்சுருக்குறோம். ஏதோ ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நலமாக இருக்கேன், சௌரியமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ ஈசான மூலையில் தீப ஒளி இருந்தால் மகாலட்சுமி அந்த தீப ஒளி வழியாக உள்ள வருவாங்க. அதனால் ஈசான மூலையில் விளக்கேற்றுங்க. உஷ்ணம், ஹீட்டு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. தீப ஒளி ஈசானத்தில் இருப்பது சிறப்பு. அப்புறம் முக்கியமாக வந்து ஒரு அன்பர் கேட்டிருக்காரு, நீங்கள் தாம்பர கம்பி எப்படி பதிக்கிறதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் சொல்லிட்டு. அது வந்து செயல் விளக்கம் வந்து உங்கள் வரைபடம் மூலமாக தான் நான் சொல்ல முடியும். ஏன்னாக்கா அது பிரிக்கிறது. இப்போ வந்து ஒரு கிழக்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்களேன். மேற்கு பக்கம் நிறைய காலி இடம் விட்டுருக்கீங்கன்னா, நம்ம வீட்டை ஒட்டியே ஒரு 2 அடிக்குள்ளே வந்து ஒரு தாம்பர கம்பி அந்த சோத்துலேருந்து இந்த சோத்து வரைக்கும் பதிக்கணும். பாதரசம் வச்சு விட்டு கீழே வந்து பதிக்கிறது. அதை அந்த எப்படி பதிக்கணுங்கிறதே ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன், அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது KJC10 குழிக்கணக்கு, ஜாதகம், கார்னர், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டோட வரைபடம் அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளுங்கள். வரைபடம் பிளான் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அம்பாள் வாஸ்துன்னு ஒரு சேனல் எங்கேது இருக்குது. அதில் வந்து தியரிட்டிக்கலாக நிறைய தகவல் இருக்குது. எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்புங்கிற பல தகவல்கள் ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கு. அதுலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையானதோடு சந்திக்கின்றேன். வணக்கம்.